கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ட்ரூலி டிசர்விங். அதனால தான் இந்த மேடையில் இதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ 10 சவரன் செயின் அண்ட் பிரேஸ்லெட். ஐ திங்க் இட்ஸ் நாட் அபவுட் த நம்பர், பட் நீங்கள் தேடி கொடுத்துருக்க இந்த வெற்றி இது உங்களுக்கு நிச்சயமாக முதல் படியாக இருக்கணும். இன்னும் நிறைய நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரணுங்கிறதுக்காக இந்த மொமெண்ட், இந்த டே, இந்த ஹிட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா படத்தை கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். சேர்த்ததை தாண்டி மக்கள் ரெசிப்ரோகேட் பண்ணி ஒரு ஃபேமிலி பிளாக் பஸ்டராக இன்னைக்கு வரைக்குமே தியேட்டர்ஸ் ஃபுல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்களும் தான். ஸோ உங்களுக்கு தேங்க்யூ சொல்லி இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த படத்துலேயே ஒரு சுட்டி ராக் ஸ்டார் இருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜாரா. ஜாரா இஸ் விஷ்ணு விஷால் சார்ஸ் பெட். அதனால விஷ்ணு விஷால் சாரோட உட்காரணும் அப்படின்னு நாங்கள் உடனே கூப்பிட்டுட்டோம். அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவர்கள். இந்த படத்துக்கு இசை கொடுத்துருக்க நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்கள். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் எனக்கு ஃபேமிலியாக போய் பார்த்த படம் அப்படிங்கிறது எனக்கு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி சித்தி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கலடா, டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க. இதே தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இதே இடத்துல சொன்னேன். அதே மாதிரியே திருப்பியும் எனக்கு நடந்திருக்கு. பர்சனலாக எனக்கு இது ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். அண்ட் வேல் சார், ஐஸ்வரி சார், தேங்க்யூ. அண்ட் விஷ்ணு சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் செல்லா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அவர் வேலை வாங்குறதே தெரியாது, ஆனால் பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கிட்டையும் கரெக்டாக வேலை வாங்கிடுவார். அண்ட் அதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா டைம் சொன்னேன்னா இது இப்போ ட்ரெயினில் வித்தவுட் மாதிரி நான் ஓரமாக உட்காந்துருக்கேன். எல்லாத்துக்கும் சொன்னால் இதாயிரும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாரும், எல்லா கைண்ட் ஆஃப் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆடியோ ஃபங்க்ஷனில் ஐஸ்வரி சார் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரொமோ ஒன்று ஷூட் பண்ணோம். அவரை ஷூட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ சார். ஹீரோ சாரும் சேர்த்து ஷூட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அன்றைக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. இந்த படம் எப்படி ரீச் ஆக போன்ற ஒரு பெரிய நம்பிக்கை அன்றைக்கே இருந்தது. அது மிக பெருசாக வளர்ந்து இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்றது உங்களோட சப்போர்ட்டோட மிகப்பெரிய தேங்க்ஸ் அது. ப்ளஸ் இந்த மாதிரி பின்னாடி பேக் எண்டில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸு படம் பார்த்துட்டு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்றது எல்லா சைட்லையும் பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. மற்ற படங்களோட இந்த படத்துக்கு எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. அது உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி சில ஃப்ரேம்ஸு, சில ஷார்ட்ஸு அது மாதிரி மென்ஷன் பண்ணி எனக்கு நிறைய மெசேஜஸ் அண்ட் மீம்ஸாகவும் அமைச்சிருந்தாங்க பர்சனலாக. அது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. என்னோட டேரக்டருக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிச்சிட்டிங்க. படித்ததுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல நீங்கள் பார்த்துங்க உங்கள் வேலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொன்னார் ஏதாவது சின்ன கரெக்ஷன்ஸ்னால் பரத் சொன்ன மாதிரி எப்படி நம்மகிட்ட வேலை வாங்குறாருன்னு தெரியாது, ஆனால் வேலை கரெக்டாக நடந்திருக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்டன்னு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு கண்டினியூஸாக என்னை அப்படி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்லி நம்ம தமிழ் மக்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மூவியை பார்த்து இதை ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். திரையாய் சூழ்ந்த இருளறவே பேரொழியாய் நின்ற திருவுருவே ஆசானே என்னை ஆள்பவனே குருநாதா பக்கிரிசாமி. முதல் தேங்க்ஸ் இந்த படத்துக்கு நான் என்னுடைய குரு பக்கிரிசாமிக்கு தான் சொல்லணும். ஐ திங்க் இந்த பாட்டை கம்போஸ் பண்ண அன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல் நாங்கள் வேண்டிக்கிட்டது ஃபார் இஸ் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் இஸ் சப்போர்ட். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஆன்மீக பலம் கண்டிப்பாக இருந்தது. ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ என்னுடைய குருக்கு ஒரு நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல டு ஸ்டார்ட் வித் வேல் சார், ஐஸ்வரி சார், ரொம்ப பெரிய சப்போர்ட் சார். நீங்கள் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம கதாநாயகன் தான் ப்ரொடியூசருமே. ஸோ அதனால் அவரும் ஒரு சைடில் பயங்கரமாக மல்லு கட்டி இந்த படத்தை சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு படத்தை தயாரித்து அதை வெற்றியாக்குறதுன்றது வந்து ஐ திங்க் அது வெளியே சொன்னால் வந்து ரொம்ப ஒரு சோக கதையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வரும். சினிமாவில் மட்டும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது பெரிய வெற்றி. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஐ அப்ளாட் யூ. அதே சமீபமாக நான் கேள்விப்பட்டது, சார் டைரக்டர் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு டாக்டராகவும் இருந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ வேலை வாங்கியிருக்காருல்ல. இனிமேல் டாக்டர் செல்லா அப்படின்னு தான் அவரை கூப்பிடல. இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது. அதோட மொத்த வழக்கமும் காளி சார் சொல்லுவார். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு உழைச்சவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நன்றி. ஏன்னா டிஜிட்டல் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு
ரொம்ப பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார், கார்லாம் வந்துருச்சு, என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது 5வது படமா சார்? முண்டாஸ்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி 1, கட்டா குஸ்தி 2, 5வது படம் வரப்போகுது, 2 படம். ஸோ இப்படி நாங்கள் 3 பேருமா எங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் யார் புக் பண்ணாலும் அவரை குடும்பம் எங்களையும் சேர்த்து கூப்பிட்ருங்க. ஸோ இந்த ரோல் எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர் செல்லா சார், ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு சார், ஐஸ்வர்யா சார், வெல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல், விஷ்ணு விஷால் ஸ்டூடியோஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னதான் நம்ம நடித்தாலும், எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கிற படத்தில் இருக்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த விதத்தில் ஒரு பார்ட் 1லையும் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து, பார்ட் 2லையும் அதே கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி அதை ரசிகர்கள்ட்ட கொண்டே சேர்த்த படத்தினுடைய இயக்குனர் செல்லாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல் அண்ணன் ஐஸ்வர்யா அண்ணனுக்கு 2வது படம் அவர் கம்பெனியில் கரை படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடச்சிது. அதை பர்டிகுலர் அவரே என்கிட்ட சொன்னார். கதை கேட்டுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது, வேறு 2-3 ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, பட் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நீ போய் டைரக்டரை பாரு, கதை கேளு அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையுமே எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. அதை விட இதில் நகைச்சுவை நடிகனா ரொம்ப நாளாச்சு, நம்மளை மறந்துட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல இந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. எந்த அளவுக்கு எல்லாரும் பேசுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களை பத்தியும் தொடர்ந்து நிறைய ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஐ திங்க் ஷி இஸ் ஓன் தி ஸ்பேஸ். ஸோ Zara, hi. What would you like to say? I would like to say thanks to the entire team. So when we started shooting, I had time to watch, observe, and this is my first film where I was a part of the special days like puja, first day to last day shoot, audio launch, premiere, and now success meet. After I was able to perform, after the movie released, then only the biggest surprise came. After seeing me in the film, நான் அம்மா கிட்ட கேட்டேன், எப்படிம்மா நான் வீரா அண்ட் கீர்த்தியோட பொண்ணு மாதிரியே இருப்பேன்? நல்ல கேள்வி, நல்ல நபர். And then you know what my mom said? She said that's the power of performance. Oh. I wanted to congratulate Vishnu sir because this is a real blockbuster. அப்புறம் எனக்கு என்னென்னா, இப்போ முனிஸ் அண்ணன் ஆக்சுவலாக இப்போ ஹீரோயினை கூட நான் சமாளிச்சிருவேன் ஸ்பாட்டில். ஆனால் முனிஸ்காந்த் அண்ணனை சமாளிக்கவே முடியாது. நான் எல்லாருக்கும் நானே போய் டயலாக்லாம் சொல்லி கொடுப்பேன். ஆனால் முனிஸ் அண்ணன்ட்ட மட்டும் அசோசியேட்டை கொடுத்து விட்ருவேன். என்னென்னா நீ இப்போ ஏன்னா என்ன இருந்தாலும் அண்ணன் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுருவார். நான் ஏற்கனவே 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது, இது 4 மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அண்ணன் கண்ணில் தட்டுப்படாமல் கரெக்டாக அண்ணன் தேடுவார், என்ன அங்கங்கே தேடுவார், எங்கன்னு கரெக்டாக அந்த டேக்கில் டைமுக்கு போய் அண்ணன் ஆரம்பிச்சிடலாம், போயிடலாம் வாங்கன்னு சொல்லி அண்ணன் அதுக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று சொல்லுவார். அண்ணன் இப்போ ஒன்று சொன்னார்ல, அது எப்படின்னா இன்டர்வலில் அவங்க சவுத் இண்டியன் ரெஸ்லிங் தோத்துட்டு ஒரு மாதிரி ஃபீலாக உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் அண்ணன்ட்ட சொன்னேன், நீங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணணுன்னே, பக்கத்தில் நில்லுங்க போதும்னே. இல்லை ஒரே ஒரு டைலாக் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. என்ன டைலாக்னா, என்ன நான் கற்றுக் கொடுத்த ஒரு டெக்னிக்கை கூட நீ ஃபாலோ பண்ணாமல் இப்படி தோற்று போயிட்டேம்மா அப்படின்னு சொன்னோன்னே நான் சிரிச்சிட்டேன். என்ன நான் சீரியஸாக சொல்கிறேன், சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. என்னுடைய பெரிய பொண்ணு பிரீதா இதே இடத்துல தான் வெட்டிங்குடைய
எல்லாரையும் நான் மீட் பண்ண லாஸ்ட் இயரு. ஸோ அவங்க வந்து எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க, இவங்க வந்து ப்ரொடக்ஷன், தீம் பார்க், தியேட்டர்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு சக்ஸஸ் படம் இந்த படம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் வர படங்கள் எல்லாமே சக்ஸஸாக வரணும், சக்ஸஸ் மீட் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீங்களும் ஆசைப்படுங்க அப்படின்றது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வேல்ஸ் ஃபிலிமில் நிறைய படங்கள் அடுத்து எவ்ரி மந்த் ஒரு படம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இனிமேல் வர படங்கள்லாம் ரொம்ப நல்ல படங்களாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு தான், உங்களுடைய ஆதரவுனால தான் இன்றைக்கி கட்டா குஸ்தி இந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. நான் கூட இவ்வளோ பெரிய வெற்றியை எதிர்பார்க்கல உண்மையிலேயே விஷ்ணு. பட் படம் பார்த்த உடனே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் அப்போவே செல்லா கிட்ட சொன்னேன், செல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அப்போல்லாம் மியூசிக் இல்லை, எடிட்டிங் இல்லை, டப்பிங் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப ரஃப்பாக பார்த்து நான் அவ்வளோ சிரித்தேன். அதை செல்லா கிட்ட சொன்னேன். இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ப்ரொடியூசராக வந்து அவர் உள்ளே வரும்போது எந்த கேள்வியும் கேட்கல என்கிட்ட. அவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்னை ஃப்ரீ ஹேண்டில் விட்டார். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணுப்பான்னாரு. அண்ட் இன்னைக்கு இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் அவர் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட் சார். அண்ட் அது அவர் கொடுக்கலன்னா ப்ராபப்ளி இன்னைக்கு படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ஐ எம் வெரி லக்கி அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் நான் நிறைய இடங்களில் சமீபத்தில் பேசும்போது கிரெடிட் பற்றி பேசியிருக்கிற யாருமே எனக்கு கொடுக்கலன்னு. பட் ஐ திங்க் இந்த ஒரு மேடையில் சார் வந்து என்னோட 18 வருஷத்தோட ஜேர்னியோட கிரெடிட் கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் ஆடியன்ஸ், இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷார்ப் அண்ட் சினிமாவை வந்து ரொம்ப நேசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, அந்த ஆடியன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணோன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. பட் கட்டா குஸ்தி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்ம் இருந்தோம், ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு 18 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், வித்தியாசமான படங்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து கைவிடலை. அண்ட் இந்த விக்ட்ரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸாக கட்டா குஸ்தி 1க்கு அப்புறம் எனக்கு கரெக்டாக அமையல, நிறைய விஷயங்கள் லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆடியன்ஸ் என்ன மறந்துட்டாங்களா நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த விக்ட்ரியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படம் மினிமமாக 50 கோடி ரூபாய் கிராஸ் அடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஆடியன்ஸ் என்னை மறக்கல, என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம். தேங்க்ஸ் டு கவிதா பாண்டியன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி லஞ்ச் சாப்பிடலாம். தேங்க்யூ.